தி மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரிஸ், இந்தியா vs பாகிஸ்தான் 15th of February நடக்க போறது. Decibel levels are going to hit the roof. I think different politicians and all of Asia cricket, world cricket and nearly India, பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு 20 கோடி மக்கள், அப்புறம் இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்கள் எல்லாருமே இந்த ஒரு கேமை பார்க்க போறாங்க. வேர்ல்ட் கிரிக்கெட் ஃபுல் இந்த கேமை தான் பார்க்க போறாங்க. ஸோ அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ we are going to do the preview of India versus Pakistan. Stay tuned guys, வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. So let's dive straight into it. Welcome to Beyond Boundaries Cricket. So பாலகிருஷ்ணன், இந்த ஒரு ரைவல்ரி இந்தியா vs பாகிஸ்தான் பத்தி நம்ம சண்டே நடக்கிற மேட்ச், அதை பத்தி என்ன நினைக்கிற, எப்படி போகுது, நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். இந்தியா டீமும் பாகிஸ்தான் டீமும் ரெண்டுத்தையும் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் யுவர் இனிஷியல் தாட்ஸ் அபவுட் திஸ் கேம்? இட் இஸ் எக்ஸைட்டிங் கண்டெஸ்ட். அதாவது சோஃபார் இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த வேர்ல்டு கப்னு பார்த்தாலே வந்து இந்தியா டாமினேட்டட் பாய்சன். எதர் இன் ஓடிஐ ஆர் T20 வி ஹவ் டாமினேட்டட். இட்ஸ் ஒன் சைடட் கண்டெஸ்ட் தான். மோர் தென் ரைவல்ரி அந்த ஐப் எல்லாமே இருந்தால் கூட. பட் ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம வந்து இந்த வாட்டி மறக்கக்கூடாது. ஜஸ்ட் லீவ் அவுட் த பொலிட்டிக்கல் திங்ஸ், அவங்க பண்ண கொஞ்சம் கோமாளித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து பியூர் கிரிக்கெட் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தா இந்த பர்டிகுலர் ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ், கொலம்போவில் பிச்சில் வந்து அவங்களோட ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப அவங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. லைக் இதே ஒரு ஃபிளாட் விக்கெட்டாக இருந்துச்சுன்னா இது ஷோர் ஷாட் ஒன் சைடட் மேட்ச் நம்ம டீம் ஈஸியாக ஜெயிச்சிடும். ஜஸ்ட் பிகாஸ் வந்து அவங்க இந்த கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் டூ ஃபேஸ்டு விக்கெட்டாக இருக்கும், அவங்களோட ஸ்பின்னர்ஸும் கொண்டு வர முடியும். அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ தேர். அப்படி இருக்கிற இந்த கண்டிஷன்ஸ் அண்ட் அவங்களோட பவுலிங் ஸ்பின் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து இந்த கண்டெஸ்ட், இந்த மேட்ச் வந்து சண்டே மேட்ச் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸ்டில் இந்தியா இஸ் என்னை பொறுத்தவரையும் இந்தியா தான் ஜெயிக்கும், ஹையர் பர்சன்டேஜ் இருக்கு. பட் ஸ்டில் அவங்களுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் வந்து அந்த மார்ஜின்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன் ஆஸ்பெக்ட்னால. கண்டிப்பா. ஸோ அவங்களே வந்து ஒத்துருக்காங்க தட் அவங்க கேப்டன் இந்த ஏஷியா கப் அப்புறமே வந்துட்டு தட் தேர் பர்ஃபார்மன்ஸ் இன் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஹஸ் பின் அட்ராஷியஸ், எஸ்பெஷலி இன் T20. ரைவல்ரியோட 16 கேம்ஸ்ல இந்தியா 13-3 அப்படி இருக்கும்போது ஹேண்ட்ஸ் டவுன் வேர் இஸ் த ரைவல்ரி அப்படின்னு நம்ம கேப்டன் சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓவரால் இந்த அவங்களுக்கு தி பிக் அட்வான்டேஜ் தட் தே ஹேவ் பீயிங் இன் ஒன் கண்ட்ரி, ஒரு ரெண்டு கிரவுண்டு தான் அவங்க டிராவல் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது we'll go into their team first. அந்த பாகிஸ்தான் டீமை பத்தி பண்ணலாம். அண்ட் அவங்க ப்ரீவியஸ் கேம்லேருந்து இப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போறாங்களா இந்த பர்டிகுலர் கேமுக்கு? ஸோ அவங்க பெஞ்ச்ல இருக்கிற பிளேயர்ஸ் குவாஜா நஃபே, ஃபக்கர் ஜமான், சல்மான் மிர்சா அண்ட் நசீம் ஷா. ஸோ இவங்க தான் பெஞ்ச்ல இருக்காங்க. இதை தவிர அவங்க பிளேயிங் 11 வந்து ஃப்ரம் த லாஸ்ட் கேம். ஸோ வாட் டு யூ திங்க், அவங்க என்ன காம்பினேஷன்ஸ் மாற்றுவாங்க, இது பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் நம்ம மிச்ச விஷயத்தை பத்தி, கண்டிஷன்ஸை பத்தி பேசலாம். அண்ட் இந்தியன் டீம் இருக்கு, அதுக்கப்புறம் போகலாம். ஸோ வாட் டு யூ திங்க், வில் பாகிஸ்தான் மேக் எனி சேஞ்சஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் வைட்டல் கிளாஷ் ஃபார் them? I think they should make a change. Usman Khan அந்த விக்கெட் கீப்பருக்கு பதிலாக கவாஜா நஃபே, they have to bring out the Campbell. அதாவது அவர் தான் வந்து ஹேசிங் வெரி குட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால் அப்படின்னு அவங்களோட லோக்கல் லீக்ஸ் கரண்ட் இதில் அந்த ஒரு ஐப் இருக்கிற போது கம்பேரிட்டிவ்லி நியூவர் டு லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிற அந்த ஒரு இது கொண்டு வரணும். கவாஜா நஃபே இன் பிளேஸ் ஆஃப் உஸ்மான் கான் ஷுவராக மாறணும். ஐ திங்க் ஃபக்கர் சமானை கூட கொண்டு வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா கன்சிடரிங் அந்த ஒரு 2017 நாக்க வச்சுக்கிட்டு சான்சஸ் இருக்கு. மேபி அவர் வர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நசீம் ஷா ஆல்சோ டன் ரீசென்ட்லி வெல். பட் அவங்களுக்கு வந்து நசீம் ஷா வரணும்னா இன் பிளேஸ் ஆஃப் ஷஹீன் ஷா அஃப்ரிடி விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேட்டர் தேவை. அங்க வீக் லிங்க்னு பார்த்தா ஷதாப் கான் பவுலிங் ஆஸ்பெக்ட்ல. பட் அவரும் இந்த ஷஹீன் ஷா அஃப்ரிடியும் ஷதாப் கானும் ரெண்டு பேரும் பவுலிங்ல வீக் லிங்க். ஆனா ரெண்டு பேருக்கும் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பேட்டிங். ஆல்சோ ஃபகீம் அஷ்ரஃப், அவருமே வந்து ஃபகீமுமே வந்து பேட்டிங் அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க 3 பேருமே அவங்களால மட்டும்தான் லாங் சிக்ஸஸ் அடிக்க முடியும், பேரிங் த டாப் 2. மற்ற யாரும் வந்து சிக்ஸஸ் கிளியர் அட் த ஈஸ் அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால வந்து அவங்க கை வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ மற்ற சேஞ்சஸ் நடக்குமான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய வீக் லிங்க் பார்க்கலாம். அவர் போன கேம்ல வந்துட்டு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஹி கேம் ஒரு ஃபியூ பவுண்டரிஸ் அடிச்சுட்டு அவர் ஸ்ட்ரைக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் பாபர் வந்துட்டு எப்படி வந்து அவர் வந்து ஆட போறான்ற அவர் தான் நான் வந்து ஒரு வீக் லிங்கா பாக்குறேன். நீ வந்து ஃபக்கர் வர போறாருன்னு நீ சொல்லியிருக்க. அண்ட் அவரோட கேப்டன் வந்துட்டு இதுல வந்துட்டு நான் பாபரையும் ஃபக்கரையும் டிராப் பண்ணுவேன். ஸோ போன வாட்டி வந்து ஃபக்கரை டிராப் பண்ணேன், பார்க்கலாம் இந்த வாட்டி வந்து பாபரை டிராப் பண்ணி ஃபக்கர் ஆடுவாரான்னு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க அதுதான் அவங்களோட டீமோட இதே ஸ்பெஷாலிட்டியே தான். என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த மேட்ச் ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஒவ்வொரு
டாக்டிக்கலி பிரில்லியன்ட் ஆன் ஃபீல்டு, ஸ்ட்ராட்டஜிக்கலி யார் சூப்பரா இருக்காங்களோ தே வில் கம் அவுட் வின். ம். இங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். எப்படி ஹவு வெல் தே ரீட் த கண்டிஷன்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நம்ம வந்து ஸ்கில் வைஸ்ல வி ஆர் ஸ்ட்ராங்கர். நம்ம வந்து வேற லெவல் ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஆனா டாக்டிக்கல் ஹவு குவிக்லி வி அடாப்ட் டு த கண்டிஷன்ஸ், அதுதான் கீ ஃபேக்டர் இங்க. ஆமா, that brings us nicely into that conditions வந்து. ஸோ பிரேமதாசா இதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்திரேலியாவோட கேம் பார்த்தோம். அது வந்து டே டைம்ல நடக்குது. இப்போ இது வந்து நைட்ல நடக்கிற கேம். 62 கேம்ஸ்ல 26 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 35 bowlingல ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து கம்மி, பட் வின்னிங் ஸ்கோர் வந்து 170 பிளஸ். ஸோ பேட்டிங் ஆடி 170 பிளஸ் அடிச்சிட்டோம்னா, 175 அப்படின்னு அடிச்சோம்னா, தட் இஸ் கோயிங் ஹார்ட் இன் த ஃபர்ஸ்ட் 6 overs. Then between 7 to 16 இல்ல 17 அந்த ஓவர்ஸ்ல 6 or 6.5 run rate போதும். And I think our batters are much more capable of having that இது because they have done that day in day out IPL ல. And last 3 overs all guns blazing 40 runs அப்படின்னு இது பண்ணிட்டோம்னா, so first 6 oversல 60 for 2, ரொம்ப விக்கெட் லூஸ் பண்ணாம 1 or 2 wickets. அதுக்கப்புறம் 6 on 6.5 2 விக்கெட் மிடில் ஓவர்ஸ்ல மேக்ஸிமம் லூஸ் பண்ணிட்டு கடைசி இதுல 40 runs அடிச்சோம்னா 175 இஸ் a match winning total in the ground ல. And considering the pressure, whoever is batting second, இப்போ பாகிஸ்தான் பேட்டிங் செகண்ட்னா the all important game, அதுல வந்துட்டு ஒரு 10-20 runs அவங்களுக்கு அப்படியே மைனஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ கோ ஒரு 190 அப்படின்னு டார்கெட் பண்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல ஆடினா மட்டும்தான் அவங்க வந்து 175 சேஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது 175 இஸ் தி மேட்ச் வின்னிங் டோட்டல் இன் திஸ் கிரவுண்ட். ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்க போறது. அண்ட் விச் நீ என்ன நினைக்கிற இந்த கண்டிஷன்ஸ் பத்தி? யூ வாண்ட் சம்திங் டு ஆட் ஆன்? ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து நீ ரைட்லி கரெக்டாக சொல்லிட்ட. ஃபர்ஸ்ட் 6 overs அந்த பவர் பிளே கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் அகைன்ஸ்ட் த ஃபாஸ்ட் பவுலர், ஈவன் ஸ்பின்னர்ஸாக இருந்தால் கூட தே ஹவ் டு டேக் த ரிஸ்க். பட் அகைன் இங்கே குரூஷியல் ஃபேக்டர் வந்து என்னன்னா கிளஸ்டர் ஆஃப் விக்கெட் விடக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். கிளஸ்டர் ஆஃப் விக்கெட் விட்டா ரொம்ப டஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து கிளஸ்டர் ஆஃப் விக்கெட் விட்டுறா கூட நமக்கு 8 பேட்டர்ஸ் வரையும் நம்ம போகிறோம் அந்த தேரி வச்சுக்கிறாங்கன்னா தே கேன் மேனேஜ் ஓரளவுக்கு. இப்போ ஒரு 2 wickets போனால் கூட இந்தியாவில் ஒரு டீசென்ட் டோட்டல் கொண்டு போக முடியும். இன்கேஸ் பாகிஸ்தானுக்கு இருக்கிற கன்சர்ன் வந்து என்னன்னா அவங்களோட டாப் ஆர்டர்ஸ் ஓப்பனர்ஸ் ஃபெயில்னா, ஏன்னா முக்கால்வாசி டைம் அந்த இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு பார்த்தா ஃபரான். இஃப் ஃபரான் ஃபெயில்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓவர். அண்ட் ஃபரான் டசன்ட் ஹேவ் எ கிரேட் ரெக்கார்ட் வைல் சேசிங். ஸோ பாகிஸ்தான்ஸோட கன்சர்ன் வந்து என்னன்னா சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. மோர் தென் அவங்க 150 கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப டஃப். 160 அடிச்சா கூட வி ஹேவ் ஹை சான்சஸ் ஆஃப் டிஃபெண்டிங் த டார்கெட். ஸோ நம்ம குவாலிட்டி ஆஃப் பவுலர்ஸ் அப்படி இருக்காங்க. ஸோ சான்சஸ் இது இருக்கு அன்டில் அன்லெஸ். ஆனால் ஒரு ஃபேக்டர் இருக்கு, கண்டிஷன்ஸ் நீ சொல்லும்போது ரெயின் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வேர் இந்த அங்கதான் பாகிஸ்தானுக்கு செருப்படி வாய்ப்பு இருக்கு. 5 ஸ்பின்னர்ஸ் வச்சுக்கிட்டாங்க, டியூ இருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி அ ட்ரபிள். பார்க்கலாம். அவங்க வந்து இந்த லோ பிரஷர் சிஸ்டம்ஸ் வந்து அந்த சப்கான்டினென்ட்ல இருக்கு ஸ்ரீலங்கா சைட்ல. ஸோ அதனால அந்த ஒரு பிஃபோர் த சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெயின் போட்டிருக்கு. நானும் வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்தேன். ஸோ வில் சி எந்த அளவுக்கு வந்து ரெயின் வந்து கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆகுதா இல்ல வில் ஹேவ் அ கர்டைல்டு கேமான்னு அது பார்க்கலாம். க்ளோசர் நாளைக்கு வந்து அதுதான். இப்போ இன்கேஸ் ரெயின் அஃபெக்ட் ஆச்சுன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா. வர்ண பகவான் வந்து நமக்கு ஆல்ரெடி வருணும் இருக்காரு. வர்ண பகவானும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஈவன் இட் இஸ் ஷார்ட் அண்ட் கேம், வாட் யூ திங்க்? இட் இஸ் an advantage for India. அவங்களால குக் ஆமா இப்படி ஒரு 10 over கேம் இருந்தா கூட அட்வான்டேஜ் ஃபார் இல்ல. அந்த ஒரு டாப் பேட்டர்ஸ் பேட்டிங் வந்து எபிலிட்டிஸ் இருக்கு. 150க்கு மேல போற ஸ்ட்ரைக் ரேட் இல்ல. அவங்களோட கெரியர் ஸ்ட்ரைக் ரேட்டே பார்த்தாலே அது வந்து 130 to 140 இருக்கு. நம்மளதெல்லாம் எல்லாமே 150க்கு மேல தான். 170, ஒருத்தருக்கு 194, அவர் ஆடினா 194 அவரோட ஸ்ட்ரைக் ரேட். ஸோ இப்படி இருக்கும்போது வில் சி. அது டெஃபினட்டா வந்து இந்தியா கர்டைல் கேமா இருந்தா ஒரு 17-18 overs தான் ஓகே. பட் ஆனா ஒரு 15 overs கீழே வந்துருச்சுனாலே இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் தான். அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் ஆர் லாங்கர், ஆல்மோஸ்ட் 75 to 80 meters ரேஞ்ச் இருக்கு. அண்ட் ஸ்கொயர் பவுண்டரிஸ் ஆர் 65 to 60 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ இட் இஸ் மச் ஹையர். ஒரு 7 to 8 meters நம்ம மற்ற கிரவுண்டை விட இந்தியன் பிளேஸ்க்கு வந்து அவங்க ஆடின இந்தியன் கிரவுண்ட்ஸை விட ஒரு 7-8 meters ஹையர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஷார்ட் செலெக்ஷன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப வந்து மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி அவங்க அந்த ஷார்ட்ஸை இது பண்ணும். இப்போ ஒரு ஜிம்பாவே பிளேயர் பிரெயின் பண்ணட் எப்படி ஆடினாரு, அவங்களோட பேட்டர்ன் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் லூஸ் பால்ஸை டார்கெட் பண்ணும். ஒரு பிளைன்ஸ் ஸ்லாகிங் பண்ணக்கூடாது. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இந்த கண்டிஷன்ஸ்ல பால் ஸ்லோ டர்னா இருக்கும். நல்ல டர்ன் தெரியாது, ஸ்பின் வந்து அந்த அளவுக்கு ஆகாது, ஸ்லோ டர்ன். அந்த ஒரு இதுல வந்து என்ன ஆகும்னா ஈவன் தோ ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் பவுண்டரி சைஸ் கம்மியா இருந்தாலும் யூ கேனாட் ஈஸிலி கட் ஸ்கொயர் கட் பண்ண முடியாது. அந்த ஈஸி உனக்கு அவ்வளவு இது கிடைக்காது. பர்டிகுலர்லி அகைன் ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் இதுல வந்து நல்லா ஷார்ப்பா உள்ள போட்டாங்க இல்ல ஒயிட் ஆன் இதுல போனாங்கன்னா
யூ கேன் சான்சஸ் ஆர் தேர் மிஸ் டைம் பண்றதுக்கு. அண்ட் ஹரிசாண்டல் பேட் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் டஃபா இருக்கும். இந்த வெர்டிகல் ஸ்ட்ரைட் பேட் பிளேயர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ். அங்கதான் இந்த திலக் வர்மா மாதிரியான பிளேயர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இது இருக்கு. ஏன்னா ஈ பிளேஸ் ஸ்ட்ரைட், இஸ் ஹைபிரிட், ஈ கேன் பேலன்ஸ் போத். இப்ப நீ வந்து அக்ஷர் பட்டேல் பத்தி சொன்ன, நான் இந்த மாதிரி பிச்சில் வருணோட அந்த ஒரு bowling ஃபுல்லர் அண்ட் ரஷிங் த பேட்ஸ்மேன் அந்த ஒரு பிகாஸ் அவர் வந்து இந்த சைட் பவுண்டரிஸ், அதாவது லெக் சைட் ஆஃப் சைட்ல இருக்கிற பவுண்டரிஸ் வந்து அட்டாக் பண்ண முடியாம if you're bowling ஃபுல்லர் பிகாஸ் ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் லாங்கா இருக்கிறதுனால ரஷிங் த பேட்ஸ்மேன் இருக்கும்போது he is going to be very very effective. இவங்க வந்து கட் பண்ணி இல்லைன்னா வந்து பிளேட் ஆன் அந்த மாதிரி ஷார்ட், பிகாஸ் நம்ம வந்து மேக்ஸ்வெல் ஆடுறது பார்த்தோம், அந்த மாதிரி ஈவன் ஹெட் கூட அப்படிதான் அவுட் ஆனாரு இந்த இதுல. ஸோ அந்த மாதிரி டெலிவரிஸ் அண்ட் டிஸ்மிசல்ஸ் தான் இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு. So this brings us correctly into our Indian combination. So India வந்துட்டு what do you think, because நமக்கு we have few options and போன கேம்ல இருந்தே வந்து obviously அபிஷேக் சர்மா வந்து he was not well to play the game, and then Sanju Samson ஆடினாரு, he gave a good start but ஆனா அவர் கண்டினியூ பண்ண முடியல. And we have another option to play one more spinner. If that spinner is going to be Kuldeep or Sundar, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ சிராஜ் வந்து ஆட மாட்டார் மோஸ்ட்லி இந்த கேம். ஸோ பார்க்கலாம், வாட் டு யூ திங்க் அக்கார்டிங் டு யூ? வி ஹேவ் குல்தீப் அண்ட் சுந்தர் as an extra spinner, and who do you think they will replace, or who will you play between these two? Who will you play in the playing 11? அபிஷேக் சர்மா பத்தி அப்புறம் வரலாம். Okay, so Abhishek Sharma, it's a straightforward. If he's fit, he will replace Sanju Samson. That's a straightforward case. We'll come to the one more spinner. The one more spinner factor வந்து it is obvious choice வந்து அந்த பிளேயர் ரிங்கு சிங்கை தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. எதர் குல்தீப் வரதா இருந்தாலும் ஐ திங்க் மோர் தென் குல்தீப் விட எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன், அவங்க ஏன்னா தே வாண்டட் 8 பேட்டர்ஸ் அண்ட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து தே வில் நாட் கோ வித் லெஸ் ஒரு லெஸ் பேட்டர் கம்மியாகி போக மாட்டாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா மோஸ்ட்லி வாஷிங்டன் சுந்தர் தான் இருப்பாரு. அண்ட் ஒன் மோர் திங், என்னைய பர்சனலா கேட்டா ஐ டோன்ட் வாண்ட் டு see ஹர்ஷ்தீப் சிங் கெட்டிங் ட்ராப் ஃபார் திஸ் பர்டிகுலர் மேட்ச். நான் ஒரு ரீசன் என்ன சொல்ல வரேன்னா, சகிப் த ஃபரான் இஸ் த மெயின் பிளேயர், இஸ் பெர்ஃபார்ம்டு வெல். பும்ராவே அவர் வந்து ஹஸ் a வெரி குட் ரெக்கார்ட். என்ன ஒரு ரீசன்னா, இஸ் a ஸ்ட்ராங் பாட்டம் ஹேண்ட் பிளேயர், பேக் ஃபுட் பிளேயர், ரிலேஸ். ஸோ அவருக்கு எனி திங் ஷார்ட் ஆஃப் லெங்க் ஆர் பேக், அந்த ஒரு பேக் ஆஃப் லெங்க் டெலிவரிஸ் போட்டா he can easily clear it. அண்ட் ஈவன் அந்த அவுட்கட்னஸ் இன்வெர்ட் ஆங்கிள் இருந்தாலும் சூப்பரா கிளியர் பண்ணாரு பும்ராவை பொறுத்த வரையும். அப்படிப்பட்ட பிளேயருக்கு ஆஸ் அன் இஷ்யூ அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபேசர், he doesn't have a great record. இன் ஆஸ்திரேலியாவோட போன வருஷம் அவங்க இருக்கும்போது ஸ்பென்சர் ஜான்சன் விக்கெட்டா இருக்கட்டும், அவர் வந்து ஷார்ட் மிடான்ல கேட்ச் கொடுக்கறதா இருக்கட்டும், அதை புல் ட்ரை பண்ணி, ஸோ தட்ஸ் வேர் ஹர்ஷ்தீப் சிங் இஸ் மோர் எஃபெக்டிவ். ஓகே, அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் ஆல்சோ ஹேவ் a great record of picking a wicket in power play. ஸோ அந்த ஒரு இதை நம்ம வந்து ஈவன் தோ போன மேட்ச் ரன் போனாரு, அவர் ரன் லீக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் அதை இது பண்ணவே இல்லை, ஆனா விக்கெட் எடுப்பாரு, கண்டிப்பா விக்கெட் எடுப்பாரு. ஸோ இந்த டாக்டிக்கல் ரீசனால அண்ட் மோர் ஓவர் ஃபரான் டார்கெட் பண்றது எல்லாமே எங்கன்னு பார்த்தோன்னா, அவர் டார்கெட் பண்ற பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து இங்க டுவர்ட்ஸ் த ஸ்கொயர்ல மிட் ஆன், லைக் அவரோட ஷார்ட்ஸ் எல்லாமே லாங் ஆனா இருக்கட்டும், இல்ல மிட் விக்கெட்டா இருக்கட்டும், இந்த ஏரியாஸ் தான் வந்து அவர் டார்கெட் பண்றாரு. கவ் கார்னர் இந்த சைட்ல தான் அவரோட ஸ்ட்ரென்த் அதிகம். இஸ் மோர் லெக் சைட்ல அவர் ரொம்ப டாமினேட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. கொஞ்சம் விட்டா லைக் இது லாங் ஆஃப் ரீசன்லயும் கொஞ்சம் இது பண்ணுவாரு. ஆனா அவர் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆசஸே பண்ணது கிடையாது ஃபரானை பொறுத்த வரையும். ஸோ நம்மளோட டாக்டிக்கல் வந்து கொஞ்சம் வைட் ஆஃப் த லைன்ல போட்டு பும்ராவா இருக்கட்டும், பும்ரா வந்து அவர் அடிச்சது பெர்ஃபெக்ட் யாக்கர் அடிக்கவே இல்லை. ஃபரான் ஏஷியா கப்ல பார்த்தோம்னா பெர்ஃபெக்டா நெயில் பண்ண யாக்கர், பெர்ஃபெக்டா நெயில் பண்ணது இல்ல, ஸ்லோ ரன் யாக்கர் ஃபுல்லர் லெங்க்ல போட்டது பெருசா அடிக்கல. பேரிங் த ஃபுல் டாஸ் ஃபுல்லர் லெங்க்ல போட்டது பெருசா அவர் அடிக்கவே இல்லை. ஸோ வி ஷுட் டார்கெட் தோஸ் டைப் ஆஃப் டெலிவரிஸ்ங்கிறது தான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் சயூம் அயப், நான் ஏன் ஹர்ஷ்தீப் சிங் கேஸ்க்கு 100 ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சயூம் அயப்பும் இஸ் எ கம்பல்சிவ் புல்லர், புல் அடிக்க போவாரு, ஊக் பண்ண போவாரு. ஸோ அவருக்கு நீ ஷார்ட் பால் போடு, பேக் ஆஃப் லெங்க் போடு, அழகா டீப் ஸ்கொயர் லெக்ல ஆளை வச்சு கேட்ச் பிடிச்சிரு, டீப் பேக் ஸ்கொயர் டீப் ஸ்கொயர் லெக்ல அவரோட விக்கெட் பொசிஷன்ஸ் எல்லாமே அங்கதான். அண்ட் he doesn't have a control percentage playing that shot. Okay, every ball he is try to play that shot and very 30% or 40% தான் அவரோட கண்ட்ரோல் பர்சன்டேஜ் இருக்கு அந்த ஏரியா ஜோன்ல பார்த்தா. ஆமா, நீ வந்து இந்த ஹர்ஷ்தீப் பத்தி சூப்பரா சொல்லிருங்க. பட் ஆனா ஐ ஆல்சோ வாண்ட் டு பிரிங் இந்த ஒரு கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு அந்த ஸ்லோனஸ்னால ஹர்திக் பாண்டியாவோட ஸ்லோவர் டெலிவரிஸ் வந்து வில் ஆல்சோ ஹேவ் குட் இம்பாக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட போலிங் அண்ட் பார்க்கலாம், அவங்க வந்து 2 பேசர் வச்சுட்டு ஹர்திக் பாண்டியா கூட ஆடுறாங்களா, இல்ல வந்துட்டு நீ வந்து வாஷிங்டன் சுந்தர் இன்ஸ்டெட் ஆஃப் ரிங்கு சிங் தானே சொல்லியிருந்தேன். ஸோ ஆமா ஆமா, நான் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, மழை பெய்ய சான்சஸ் இருக்குன்னு போட்டிருக்கும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு புட் ஒன் மோர் ஸ்பின்னர்.
லைக் வாஷிங்டன் சுந்தர் அட்லீஸ்ட் டபுள் டியூட்டி கொடுக்குறாரு. ஒரு ஆஃப் ஸ்பின் ஈவன் வந்து ஃபரான் டசன்ட் ஹேவ் எ கிரேட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஆல்சோ. லெஃப்ட் ஆர்ம் ஈவன் நம்ம அக்சர் பட்டேல கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இஃப் அர்ஷிப்ஸ் கெட் இட், அடிக் பண்டியா கெட்ஸ் இட், ஈவன் மும்பை கெட்ஸ் இட், we have an option Varun Chakravarti, also Akshar Patel. He doesn't have a great record against spinners also. He has a very good record against the face bowlers, not against the spinners. அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கும் இல்லை. ஸோ அந்த கேஸ்னால தான் நான் வந்து மழை காரணம், இந்த மேட்சப்ஸ் காரணம், இதுக்காக நான் ஹர்ஷீப் சிங்கை வச்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இன்னொன்று வந்து ஐ வாண்ட் டு பிரிங், இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஐ வாண்ட் டு பிரிங் ஒன் மோர் பிகாஸ் அவரை பற்றி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட், இப்போ எல்லாரும் அவரை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. அண்ட் அவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆர்சனல் மாதிரி அவங்கள வந்து இந்த கேமுக்கு வந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். அவர் வந்து புஷ் ஆக போறாரா இல்லை என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம், பற்றி பேசலாம். உஸ்மான் தாரிக் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அந்த நின்னுட்டு எல்லா போலும் போலிங் போடுறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் வந்து இப்போ யாரு, இப்போ நம்ம ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு அவர் வந்து நின்ன உடனே பேட்ஸ்மேன் வந்து if he pulls off, அவர் புல் ஆஃப் பண்ணிட்டாருன்னா நான் வந்து அவர் நின்னுட்டாருன்னு நினைச்சேன் அப்படின்னு வந்து சொன்னார்னா அது கூட வந்து ஒரு கன்டென்ஷனா இருக்கும். அப்புறம் அம்பையர் வந்து முடிவு பண்ணும் இது வந்து நிக்கிறாரா இல்லையான்னு. என்ன பொறுத்த வரைக்கும் நானா இருந்ததுன்னா அவர் வந்து நான் அவர் நின்ட்டாருன்னு நினைச்சேன், எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நான் கூட சொல்லுவேன். பார்க்கலாம், இப்போ வரைக்கும் அப்படி நடந்தது இல்லை. எல்லாரும் அவர் வந்து அவரோட ஆக்ஷன் வந்துட்டு வந்து இஸ் நாட் லீகல்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஆப்வியஸ்லி ஹி ஹஸ் பீன் பாஸ்ட் பை அந்த ஒரு பிஎஸ்எல் ஸ்டேஜ்ல வந்து பாஸ் ஆயிருக்காரு. அண்ட் கண்ணில் பார்க்கும்போது அவர் வந்து ஆக்ஷனுக்கு எனக்கு பெருசா ஒரு இது தெரியல. பட் அவரோட ஸ்டாப்பிங் தான் வந்து நமக்கு அந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு செகண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. அண்ட் வென் இஸ் ஸ்டாப்பிங் he has to generate the same pace from a stop position. ஸோ அந்த டைம்ல தான் ஆர்ம் வந்து பெண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. பிகாஸ் அவர் வந்து நிக்கிறாரு, நின்னுட்டு he has to get the same pace and it is very difficult as a bowler because அந்த momentum only brings that pace. பட் ஆனா as a spinner வந்துட்டு அவர் வந்து ஸ்டாப்ல இருந்து போடும்போது he has to bring that same pace from a stop position. So அது வந்து எப்படி it is at some point வந்துட்டு it's a gray area actually. it's a gray area. ஆமா, it's a gray area. ஏன்னா we cannot completely ruled out இது வந்து இல்லீகல், லைக் லீகல் டெலிவரி கிடையாதுன்னு சொல்ல முடியாது அவர் ஆக்ஷன் பிகாஸ் ஆஃப் 15 டிகிரி அண்டர் லா. அது எல்லாமே கரெக்டா இருக்கு. அந்த பாஸும் வந்து அவரோட ரிப்பீட்டபிள், லைக் அவரோட கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வந்து அவரோட ரன் அப்போட இதுன்னு சொல்றதுனால அதுவும் வந்து லீகல். ஒன்லி மேட்டர் இது என்னன்னா இட்ஸ் சப்ஜெக்டிவ் டு த அம்பையர். ஃபார் எக்ஸாம்பிள் போன மேட்ச் எராஸ்மஸ் டெட் பால்னு சொன்னாரு அம்பையர். ஏன்னா அவர் பார்க்கல அந்த விசிபிலிட்டி, பின்னாடி போன அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். பட் நீ சொன்ன இது பாயிண்ட் வந்து ஐ திங்க் அஸ்வினும் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் தட் வில் பி ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா தான். நீ சொன்னதா இருக்கட்டும், அவர் சொன்னதும் ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங் தான் நேச்சுரல். ஏன்னா நம்ம முன்ன பின்ன ஆடினது இல்ல, எனக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு செகண்ட் வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளோல வந்துட்டு ஒரு ஸ்டாப் இருந்ததுன்னா if this is very new to cricket, so அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நியூ திங்ஸ் டெஃபினட்டா வந்து போக போக வந்துட்டு will be able to pick it up. ஏன்னா அதுக்காக தான் அவங்க வந்து அவரை எல்லா கேமும் ஆடுறது இல்ல. So அதுதான் we'll see how what sort of impact. ஏன்னா see one more thing to add on this, அவர் டேக் ஆன் பண்றதும் இருக்கட்டும். ஏன்னா அவர் is coming skitty face. அது வந்து பால் நைஸா வரும்போது என்ன பண்ணணும், we should play straight on the bat, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஷாட்ஸ் இல்லனா த்ரூ த கவர்ஸ், எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஏரியா ஆக்சஸ் பண்ணும். அவர் அடிக்கிறதுக்கு அந்த பாஸ் பண்றத லைக் இன்சைட் அவுட் ஆடலாம், அந்த மாதிரியான ஷாட்ஸ் இது யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கன்வென்ஷனல் ஸ்வீப் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் இவருக்கு அகைன்ஸ்டா. ஜஸ்ட் வந்து ஸ்மார்ட்டா ஆப்ரேட் பண்ணாலே போதும். மோர் தென் ஜஸ்ட் பிளைண்ட் ஸ்லாக் ஸ்வீப் இல்லாம கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஆப்ரேட் பண்ணாலே தே வில் பேனிக். அதான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம் வந்து பெட்டரா ஆடிடுவாங்கன்னு தான் தோணுது. இல்ல, ஹேண்டிலிங் த சிச்சுவேஷன், பிளேயிங் த சிச்சுவேஷன் வந்து நம்ம டீம் விட வேற யாரையும் அடிச்சுக்கவே முடியாது. அண்ட் இந்த கம்பேர் டு பாகிஸ்தான், அவங்க வந்துட்டு they will start thinking about the result. The moment your mind starts thinking about the result, that itself you're going towards losing the game. So அப்படிதான் இருக்கு. போன வேர்ல்ட் கப்ல அவங்க வந்து 24 அந்த மாதிரி ஒரு இல்ல சாரி 40 இருந்தாங்க, 40 balls 40. அந்த சிச்சுவேஷன்ல இருந்தே அவங்க வந்து they ended up losing the match. and இதுக்கு முன்னாடி கூட ஏசியா கப்லயும் பார்த்தோம், அந்த ஒரு வின்னிங் பொசிஷன்ல இருந்து அவங்க வந்து லூஸ் பண்ணாங்க. அண்டர் 19 கிரிக்கெட்லயும் அப்படிதான் நடந்திருக்கு. they need to understand that winning against India is not their goal. அதை ஃபர்ஸ்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் வந்துட்டு their whole cricket will improve. So because we have understood this long back, வந்து பாகிஸ்தான் அடிக்கிறது வந்து நம்ம இது இல்ல, நமக்கு வந்து கப்பு ஜெயிக்கணும். அதுதான் we have seen இத்தனை வருஷமா வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து what it has been across all formats. So லைக் ஆக்சுவலா நம்ம நீ சொன்ன வாட் யூ செட் இஸ் ரைட். இந்த மேட்ச் நம்ம தோத்தா கூட நமக்கு பெரிய ஒன்றும் கிடையாது. the seed will be same, there is no change in anything. இதனால ஒரு இம்பாக்டும் இருக்காது. பட் இட்ஸ் மோர் ஆன் த other aspects, not in a sporting aspect. I would say that not in a... if we ourselves are thinking like this, imagine what the players are thinking.
ஸோ அதுதான் அந்த கரெக்ட். இது வந்து. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்க கமெண்ட் செஷன்ல வந்து ப்ளீஸ் மென்ஷன் வாட் இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்துட்டு வாட் இஸ் யோர் மைண்ட் செட், அதை மென்ஷன் பண்ணுங்க. ஐ திங்க் வில் கோ ஆன் இது வில் டூ த க்ளோசிங் நோட்ஸ் இது பண்ணிடலாம். People handling the pressure அவங்க தான் வந்துட்டு going to come on top. We'll see how it's going to be blockbuster game. So பாலகிருஷ்ணன் உனக்கு ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் இருக்கா? ஸோ அதுதான். ஸோ நம்மளோட த வே இப்போ நம்மளோட ஓப்பனர்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா ஹவு அவர் மிடில் ஆர்டர்ஸ் கோயிங் டு கீப் த இன்டென்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்தவுட் லாசிங் ஒரு கிளஸ்டர் ஆஃப் விக்கெட்ஸ் விடாம நம்ம எப்படி ஆட போறோம். வி ஷுட் நாட். என்ன ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்னா, இது வந்து யூஎஸ்ஏவோட நம்ம ஆடணும் பார்த்தியா, வெங்கடே லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடின இது இருப்பாரு, அந்த மாதிரியா நம்ம மிஸ்லீட் பண்ணக்கூடாது. இங்க ட்ரபுள் ஆயிரும், இங்க வெரி டஃப். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரீடிங் த கண்டிஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இங்க. அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஷார்ட் செலக்ஷன்ஸ், தே ஷுட் வேல்யூ த ஷார்ட்ஸ், they should value their wicket இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ, பவுண்டரி இஸ் நாட் ஈஸி. பவுண்டரி ஸ்கோரிங் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது கம்பேர்ட் டு அதர் வென்யூஸை பொறுத்த வரைக்கும். இங்க சோஃபார் இந்த வேர்ல்டு கப் மட்டும் நான் சொல்றேன், ஃபோர்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து 13.75 பெர் மேட்ச் வந்து 13.75 தான் பேருக்கு. 13.75 க்ளோஸ் டு 14, 56 ரன்ஸ் அதுல வந்திருக்கு ஃபோர்ஸ்ல மட்டும். 6 வந்து 3.58. ஸோ யூ கால்குலேட் ஃபோர் பால்ஸ்க்கு ஒரு 6 வச்சுக்கிட்டா கூட 24 ரன்ஸ். ஸோ இவ்வளோதான் வந்து 80 ரன்ஸ் தான் இதுல வருது. மிச்சம் 80 ரன்ஸ் நீ ரன் பண்ணி கொண்டு வரணும் டு கெட் த ஐடியல் ஆஃப் 160 பிளஸ் ஸ்கோருக்கு. ஸோ நம்மள்ட்ட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, வி ஹேவ் எ வெரி லெஸ் டாட் பால் ரேஷியோ கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ். ஸோ விச் இஸ் எ வெரி குட் ஃபார் இந்தியா. தே ஷுட் மெயின்டைன் தட். இந்த ஆஸ்பெக்ட்ஸ்னால வந்து வி ஹேவ் எ வெரி குட் அட்வான்டேஜ். அண்ட் என்ட்ரி நீ சொல்லியிருந்த பாத்தியா, என்ட்ரி பாயிண்ட் நம்ம இது பண்ணியிருந்தோம் பாத்தியா, இஃப் இந்த நம்பர் 4 அப்படியே இருக்கட்டும், 5th பொசிஷன் தேவைப்படும் போது அங்க வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க அப்படின்னா இங்க அடிக் பண்ணியா தான் உள்ள என்ட்ரி பாயிண்ட் வரணும். அப்படி உனக்கு வேற ஆப்ஷன்ஸ் வேணும்னா அக்ஷர் பட்டேல் இருக்கணும். தேவையில்லாம ரிங்கு சிங் லைக் இன்கேஸ் ரிங்கு சிங் ஆடுறதா இருந்தா அவரை முன்னாடி கொண்டு வருது, தூபே கொண்டு வருது, அந்த ரிஸ்க் ட்ரை பண்ணவே கூடாது. ஸோ டெசிக்னேட்டட் பொசிஷன்ஸ் அந்த டெசிக்னேட்டட் ஃபினிஷர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், அது வந்து ரெயின் வேற அஃபெக்டடா இருக்கு. ஸோ அது ஒரு கண்டிஷியஸ் காலா தான் இருக்கணும். ஸோ வில் சி. I think we have covered a lot of topics. It's going to be a blockbuster game. I think everybody, இது வந்து ஒரு fan perspectivelyum ஒரு player perspectivelyum it really makes a career. It makes ஒரு normal people வந்து legends ஆக ஒரு வாய்ப்பு. இது நம்ம திலக் வர்மா பார்த்திருக்கோம், இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம 2007 வேர்ல்ட் கப். ஸோ it keeps going back and back. நம்ம 99, 2004 இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு has such a big history, rivalry இருக்கு. பட் T20ல வந்துட்டு இந்தியா has been on top. இதுல வந்து there is no question. சொல்லு, ஏதோ சொல்லுவாங்க. இல்ல ஜஸ்ட் ஃபினிஷிங் நோட் தான். அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா ப்ரெடிக்ஷன் கேக்குறேன். who is the your reliable batter? எந்த பேட்டர் நீ ட்ரஸ்ட் பண்ணுவ இந்த கண்டிஷன்ஸ்ல? யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இம்பாக்ட்ஃபுல் நாக்? நான் ஒரு பிளேயர் உனக்கு விடுறேன். நான் வந்து ஸ்கை சொல்றேன். ஓகே, நான் ஸ்கை நினைச்சேன், உனக்கு திலக் விடலான்னு. சரி ஓகே, திலக். அவர் ரெண்டு பேரும் நல்லா இல்ல நான் சரி ஓகே நீ திலக் வருவேன்னு நினைச்சிட்டு நான் ஸ்கை நான் இது பண்ணலாம்னு இருந்தேன். ஐ திங்க் ரெண்டு பேருமே போன மேட்ச் சர்வ் பண்ணாங்க. பட் ஐ ஃபீல் தட் தே ஹேவ் ஹை சான்சஸ் ஆஃப் சக்சீடிங். தே கேன் அவங்க வந்து தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெல் இந்த கண்டிஷன்ஸ். அதுதான் நான் ஃபீல் பண்றேன். இஃப் ஸ்கை இஸ் செட் பிகாஸ் ஹி ஹேஸ் a ஸ்கொயர் பவுண்டரிஸ் ரியலி வெல், அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ ஆப்வியஸா இந்தியா வின் பண்ணும். ரெண்டு பேருக்கும் அதான் எய்ம். அதான். So thank you all so much. உங்களோட கமெண்ட் சொல்லுங்க, what India should do, middle order concerns பத்தி சொல்லுங்க. அண்ட் பாகிஸ்தானோட what அவங்க வந்து எங்க வீக்னஸ், what அவங்களோட bowlers ஓட ஸ்ட்ரென்த், அத பத்தி எல்லாம் சொல்லுங்க. அண்ட் who do you think will win this game? அத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. So thank you all so much. Please like, share, subscribe to Beyond Boundaries Cricket. We'll come back with more cricket related content. Thank you so much all.